ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் டிப்ஸு சொல்லலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் உங்களுக்கு விட்டமின் இ ஆயில் இது வந்து மெடிக்கலையும் கிடைக்கும். நாங்கள் காஸ்மெட்டிக்ஸ் கடையில் தான் வாங்கியிருக்கேன். மெடிக்கல் இருக்கான்னு தெரியல, இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு கேப்சூல் நீங்கள் எடுத்துகிட்டு வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அந்த ஆயில் நமக்கு நல்லாயிருக்கும், ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும். இது ஃபேஷியலில் கூட நம்ம இந்த ட்ராப்ஸை விட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலே கூட நீங்கள் அந்த பப்பாளி பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி ஒரு பழம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதோட இந்த கேப்சூல் ஆயிலை விட்டு நீங்கள் நல்லா ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இது எப்படி போடணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு இதில் ஆயில் வரும். பார்க்க தான் இவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவு வரும், தெரியுதுங்களா? இது வந்து நைட்டு நீங்கள் ஃபேஸில் நல்லா வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிக்கிட்டு ஓவர் நைட் இருக்கட்டும், நைட் ஃபுல்லுமே இருக்கலாம். இப்போ நான் இதை கையில் தான் தேய்ச்சி உங்களுக்கு காட்டப்போகிறேன். வருங்க, ஆயில் ஃபுல்லுமே ட்ரை ஆயிரும். நம்ம நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. காலையில் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயில் போட்டதே தெரியாது, கொஞ்ச நேரத்தில் அப்படியே ட்ரை ஆயிரும். நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோ கொடுக்கும். நைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பகலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வீட்டில் இருக்கிறா இருந்தால் பகலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளில போகிறதா இருந்தால் நைட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அது பிறகு நீங்கள் தூங்க போயிடலாம். காலைல பாருங்கள், முகம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக செய்யாதீங்க. ஏன்னா பரு இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு இன்னும் பரு அதிகமாயிரும். அந்த பரு இருக்கிறவங்க முல்தானி வெட்டியில் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர், லெமன் விட்டு நீங்கள் பருவுக்கு நீங்கள் போடுங்க. அப்போ அந்த மார்க்கையும் உங்களுக்கு எடுத்துரும். தலையில் டேண்ட்ரஃப் இருக்கா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளையாக கூட்டம் பாருங்கள், டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஃபேஸில் வந்து அந்த பரு போன மார்க்கெல்லாம் அவங்களுக்கு ஃபேஸில் இருக்கும். அதனால் டேண்ட்ரஃப் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடிக்கடி தலை அலம்பிக்கோங்க. தலை அலம்பிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த தலை க்ளீனாக இருக்கும். தலை அலம்பும் போது நீங்கள் வந்து உங்களுடைய சீப்பு, தலைகாணி வரையெல்லாம் டெட்டாயில் வாஷ் பண்ணி போட்டுருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய பியூட்டிஷியன் கிளாஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் கிளாஸ் சொல்லி தரலான்ட்ருக்கேன். சிம்பிள் மேக்கப், பார்ட்டி மேக்கப்ன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். பாய்.